இப்ப எடுத்து பார்த்தா ஒரு எத்தனை பேர் லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க, யாரு வேணா யாரை வேணா பார்க்க முடியுன்ற மாதிரி ஆக்சஸ் இருக்கு. அப்ப அந்த கம்பாரிசன்ஸ் தேவைக்கு அதிகமா நிறைய போகுது. ஸோ இதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு தான் ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா இப்ப பிறந்த குழந்தைக்கே அந்த ப்ரெஷர் வந்துருது. பாருங்க, அவங்க வந்து ரைட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்லாம் வச்சு கத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க எப்ப கத்துக்க போறீங்க அப்படின்னு ஒரு ப்ரெஷர் வருது. ஸோ அந்த பிரச்சனை ரிலேஷன்ஷிப்லயும் வருது. ஸோ ரிலேஷன்ஷிப்ல அந்த பார்ட்னர்ஸ் 2 பேருக்கும் ஒத்து வந்தாலே, அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதுமானது. அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்றத இன்ஸ்டாகிராம்ல காட்டணும்ன்றது வந்து இப்போ அது ஒரு நாம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஒரு வேளை ஸ்டோரியில போட்டோ போடல, இல்லை ஹார்ட் விடலை, இல்லை அவங்க ரீல்ஸ்ல வந்து பூ கொட்டலை, இப்போ அது நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு ஆயிருமா? ஆனால் அந்த மாதிரி இப்போ கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த 2 கப்புள்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதுமானது. அதை வெளியில இருந்து அவுட் சைட் நாய்ஸா வந்து அண்ணா அண்ணி நீங்கள் எப்போது பூ கொட்ட போகிறீர்கள், அண்ணா அண்ணி நீங்கள் எப்போது ரீல் போட போகிறீர்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை தவிர்க்க முடியாது. இது கரெக்டா தப்பான்னு கேட்டா சில விஷயங்கள்ல பாசிட்டிவாகவும் நடந்திருக்கு. சில நல்ல விஷயங்களை பார்த்து நாமளும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அது பாசிட்டிவா போகும். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல ஒரு அன்ரியல் எக்ஸ்பெக்டேஷன்ஸை இன்னும் நிறைய பேர் இப்போ அதையும் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில கப்புள் லாகர்ஸே அதை பிரேக் பண்றது இப்போ பார்க்க கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. இப்போ பாருங்களேன், நான் இப்போ என் ஒய்ஃபுக்கு சோறு ஊட்டுறேன் அப்படின்ட்டு ஊட்டுறாங்க, பேக்ரவுண்ட் இல்லாம நார்மலா தானே இருக்கு. இப்போ அதை நான் எப்படி போஸ்ட் பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனாய் தந்த இறைவியே அப்படின்னு சோறு ஊட்டுவாங்க. ஸோ அதாங்க இன்ஸ்டாகிராமில் வேற எல்லாத்தையும்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் ஹாப்பி மூமெண்ட்ஸை மட்டும் தான் காட்டுறோம், எங்களுக்கும் சண்டை வரும், எங்களுக்கும் இதெல்லாம் வரும். சில பேர் அதையும் போடுறாங்க, அடிக்கிறது அழுகிறது அதெல்லாமும் போடுறாங்க. பட்டு பெரும்பாலான ஆட்கள் அவங்களோட ரியல் செல்ஃபை இன்ஸ்டாகிராமில் காட்டுறது கிடையாது. உங்கள் வீட்டில் எப்படி பிரச்சனை இருக்கோ, உங்கள் வீட்டில் எப்படி அப்பப்போ பேசிப்பாங்களோ அதெல்லாம் அங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால அதில் காட்டுறது மட்டும்தான் அவங்க உலகம்னோ இல்லை அப்படி தான் ஆக்சுவலாகவே கப்புள்ஸ் இருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் எந்த வகையிலையும் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸையோ அதெல்லாமும் இப்போ கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ சும்மா ஜோக் பண்ணுறேன்ற பேர்லையோ இல்லை இதுன்னு பண்ணுற பேர்லையோ அடிக்கிறது அப்படின்னு நடக்குது. இன்னொன்று ஆக்சுவலாகவே அடிக்கிறத வீடியோவாக எடுத்து போடுறது, இல்லை அது வீங்கிருக்குன்னு போடுறதெல்லாம் கூட இவங்க கீழே கமெண்ட்ஸில் அதை வந்து ரொம்ப நானாக எவ்வளோ வாங்கியிருக்கேன் தெரியுமா அப்படி அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அந்த டொமஸ்டிக் வயலன்ஸு அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுறதும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்.